வசனங்களில் ரப் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். ரப் யார் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அதை थोड़ा थोड़ा उसे पाल कर அதை கடைசி வரை கொண்டு செல்பவர் தான். ஒரு செடியை நாங்கள் एक दरख्त हम लगाते हैं, नागल एक छोटा दरख्त जो है हम बोलते हैं उसे थोड़ा थोड़ा बड़ा करके बहुत बड़ा कर देते हैं, पानी डालकर रोजाना बड़ा कर. इस तरह अल्लाह ताला पूरी चीजों இந்த உலகத்தை ஒரேடியாக உதாரணம் சொல்வார்கள். ஒரு குழந்தை அல்லாஹ் தஆலா தர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு எதுவுமே கஷ்டமானதல்ல. குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும். ஆனால் 9 மாத காலம் கருவிலே தாயின் கருவிலே அல்லாஹ் வைக்கிறான். உலமாக்கள் ஹிக்மத் சொல்வார்கள், அந்த தாய்க்கு அந்த புழுவை சுமப்பதற்கான தகுதியை அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறார். உடனடியாக ஒரே அளவுக்கு குழந்தை வந்து விட்டால் அது எப்படி தாயை சுமப்பார்? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சக்தியை அல்லாஹ் தருகிறார். ரப்பி என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கடைசி வரை அதை பூர்த்தி செய்கிறவன் தான் ரப்பி என்று சொல்வார்கள். ரப்பில் ஆலமீன். ஆலமீன் என்று சொன்னால் எல்லா அனைத்து உலகம். உலகம் இதுதான் உலகம். அனைத்து உலகம் என்று சொன்னால் என்ன? எப்படி இது உலகம்? சயின்ஸ்ல சொல்வார்கள், இந்த உலகத்தை போல பல உலகங்கள் இருக்கிறது. இங்கே நாங்கள் இருக்கிறோம், பல இந்த சயின்ஸ் உடைய பாடத்தில் சொல்வார்கள். அல்லது பல உலகங்கள் இருக்கிறது. உலமாக்கள் சொல்வார்கள், இங்கே உலகம் என்று சொன்னால் ஒவ்வொரு படைப்பினங்களும் ஒரு உலகம். எப்படி மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ இவர்களுடைய உலகம் தனி. ஜின்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உலகம் தனி. மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இப்படி ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு தனித்தனியாக உலகம் சொல்லப்படுகிறது. எல்லா படைப்பினங்கள் எல்லா உலகத்தையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். அல்லாஹ் தஆலா தான் ரட்சகனாக இருக்கிறான் என்று இதற்கு அர்த்தம். அதனால்தான் ஆலமீன் என்று எல்லா அனைத்து உலகத்தின் அல்லாஹ் தஆலா தலைவராக அல்லாஹ் தஆலா இயக்கியவனாக இருக்கிறான் என்று இதற்கு அர்த்தம். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி அவர்கள் சொல்வார்கள், உலகம் ஆலம் என்று சொன்னால் உலகம் இருக்கிறது 40,000. இது போன்ற 40,000 எப்படி படைப்புகளை பற்றி சொல்வார்கள். எப்படி மனிதர்கள் ஒரு படைப்பில் ஒரு பகுதியாக இருக்கிறார்களோ அப்படி 40,000 படைப்புகள் இருக்கிறது. அனைத்தினுடைய ரட்சகன் அல்லாஹ் தஆலா தான். அதனால் தான் அனைத்து உலகம் என்று அல்லாஹ் இங்கே சொல்லுகிறான். இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கே. அனைத்து உலகத்தை ரப் என்று சொன்னால் அனைத்து உலகத்தின் ரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும்.